நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் ஓடிஐ பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே நேத்து வந்து ஆக்சுவலா ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து பயங்கரமா ஆடினாங்க. சரியான கம்பேக் ரெண்டு பேரும். எப்படி இருந்ததுன்னா விண்டேஜ் ரோஹித் சர்மா விராட் கோலியை பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா நேத்து வந்து யாருக்காக இவங்க ரெண்டு பேரும் ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஆடல. உண்மையிலே கம்பீருக்கும் அகர்கருக்காக தான் இந்த மேட்ச் ஆடினாங்க. ஏன்னா அவனுங்க தான் வந்து எப்படா இவங்க ரெண்டு பேரும் தூக்கலான்னு இருந்தாங்க. ஆனா வந்து இந்த ரெண்டு பேர் கொடுத்த கம்பேக்க கண்டிப்பா தூக்கிவே மாட்டானுங்க. இவனுங்களை கண்டிப்பா வேர்ல்டு கப் இருக்க வச்சிருப்பாங்க. ரிப்பீட் ஃபிட் இல்ல, அது இல்ல, ஃபார்ம்ல இல்ல, இவனுங்க ரஞ்சி டிராஃபி ஆட மாட்டானுங்க, இந்த கேம் ஆட மாட்டானுங்க, இவனுங்களா ஃபார்ம்ல போயிட்டானுங்க, அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஆனா ரெண்டு பேர் குத்தானுங்க பாரு கம்பேக். ரோஹித் சர்மா விராட் கோலியோ வேற லெவலுங்க. உண்மையிலேயே வந்து லாஸ்ட் ரெண்டு மேட்சே மறந்துட்டோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆடல. ஃபர்ஸ்ட் ஓடிஐ. ரெண்டாவது ஓடிஐ வந்து ரோஹித் சர்மா நல்ல கம்பேக் கொடுத்தாரு, விராட் கோலி கொடுக்கல. ஆனா தேர்ட் மேட்ச் வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஐயோ கம்பேக் கொடுங்கடான்னு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க. எப்படியாவது கொடுத்துருங்கடா, தாண்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா தூக்கிடுவாங்கடா அவங்க ரெண்டு பேரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து குத்தாங்க பாரு வேற லெவலா இருந்தது. உண்மையிலேயே வந்து விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகி பயங்கர என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தூக்குங்கடா ரெண்டு பேரையும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நேத்து வந்து நம்ம ஆஸ்திரேலியா வந்து எப்பவும் போல ஓப்பனிங் ஆடினாங்க. யாருன்னா எப்பவும் போல டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் எடுத்தாங்க. உடனே வந்து ஓப்பனிங் வந்து மாஷும் நம்ம எட்டும் எப்பவும் போல ஆடினாரு. நல்ல பயங்கரமா ஆடி இருந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து சூப்பரா ஆடி இருந்தாங்க. 6ம் 4ம் பவர் பிளேல நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 8 விக்கெட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா விக்கெட் போக நல்ல போலிங் போட்டாங்க. நம்ம அஷித் ராணாலாம் சூப்பரா போட்டாரு. ஒரு சைடு வந்து திட்டிருந்தாங்க இந்த ரெண்டு ஓடிஐல கம்பீரையும் மாத்தி மாத்தி திட்டு இருந்தாங்க. ஆனா வந்து எப்படியோ ஓரளவுக்கு நல்லா சூப்பரா போட்டாரு. 4 விக்கெட் எடுத்தாரு அவரு. அதுக்கப்புறம் ஹெட் அவுட் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் அந்த மாதிரி எல்லாருமே பிளேயர் ஆட்டம் வந்தா கேரி எல்லாரையும் வந்து ஓரளவுக்கு நிறுத்திட்டு ஓரளவுக்கு அப்படியே போயிடுச்சு மேட்ச். ஆனா மாஷ் வந்து நல்ல கொடுத்திருந்தாரு. மேட்ச் வந்து அப்படியே ஒரு மாதிரி மாத்தி ரன் எடுத்துட்டு போயிருந்தாரு. 4ம் 6ம் அடிச்சு குல்தீப் ஓவர்லாம் நல்லா பெட்டி எடுத்துட்டாரு அவரு. அதுக்கப்புறம் இவரு கூட நின்று ஆக்சுவலா நல்லா பிளே பண்ணிருப்பாங்க. கூட யாருமே நிக்கல, அதனால வந்து இவரோ வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஆடிட்டே வரும்போது நம்ம அஷித் ராணா வந்து பயங்கர போலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மாஷும் அவுட் ஆயிட்டு ஓரளவுக்கு மேட்ச் நம்ம கையில வந்த மாதிரி தான் இருந்தது. 231 ரன் தானே அடிச்சா வின்னு அப்படின்ற மாதிரி இருந்தது. ரிப்பீட் அதுதான் நம்ம டீம் ரொம்ப மோசமா இருக்கு. ஏதாவது கடகடன்னு அவுட் ஆயிடுறாங்க. எங்க 200 வந்து கஷ்டப்பட்டு தான் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. தேர்ட் ஓடியும் எங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அடிப்பானுங்களா அடிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஃபுல் கான்பிடென்டே தரல ஃபேன்ஸுக்கு. வந்து இவனுங்க வந்து பெருசா ஒரு இதுவே தரல, ஓப்பே தரல. அதனால வந்து பாப்போம் அடிப்பாங்களா என்னன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து போலிங்கும் நல்லா போட்டுறாங்க ஆஸ்திரேலியா அவங்க கிரவுண்ட்லன்னு சொல்லி. அதனால சரி பாப்பா என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடினாங்க பாருங்க. ரோஹித் சர்மா விராட் கோலியும் பேயாட்டம் வேற லெவலா இருந்தது. உண்மையிலேயே ரோஹித் சர்மா அடிக்க எல்லா ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் ஒரு சைட்ல ஜாலி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி ஒரு சைடு ஆடும் போது இன்னும் ஜாலி ஆயிட்டாங்க. எப்பா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து நம்ம ரோஹித் சர்மாவும் கில்லோ இறங்கினாரு. இறங்கினோடனே வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. பவர் பிளேல நல்லா தான் ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல நின்றுவாங்க போல ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி கில்லு இருக்காங்க. ஒரு 50 ரன்னாவது அடிக்கடா, கேப்டன் மாதிரி எதனா பண்றா, ஒழுங்கா கேப்டனும் பண்ண மாட்டுற, ரன்னும் அடிக்க மாட்டேன், நீ எதுக்கு தாண்டா இருக்க நீ டீம்ல அப்படின்ற மாதிரி தான் ஆடுறாரு. இவரு லாஸ்ட் 3 ஐடி ஒரு 26 ரன்ல அவுட் ஆயிட்டானே. எல்லாரும் என்னடா இவன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நின்ட்டாங்கப்பா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியோ நீ போடு அப்படின்ற மாதிரி எப்படி வேணா போடு, இந்த சைட் போடுறியா அந்த சைட் அடிப்பா அப்படின்ற மாதிரி நின்ட்டாங்க. உடனே விராட் கோலி ஒரு ரன் அடிச்சோடனே எல்லாரும் வந்து கிரவுண்ட்ல எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 ஓடிஐ வந்து 0 ரன்ல உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஒரு ரன் அடிச்சோடனே எல்லாரும் அப்படியே ஸ்மைல் பண்ணவர் செஞ்சாரு விராட் கோலி. அதனால சரி விக்கெட் ஊந்துருவோம் தான் நினைச்சேன். யாராவது ஒருத்தர் விக்கெட் ஊத்துருவாருங்க, எதனா பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப காமிச்சானுங்கடா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியோ சூப்பரா இருந்தாங்க. உண்மையிலேயே வேற லெவலா இருந்தது. ஸ்டார்டிங் ஒரு 15-20 ஓவர்லயே தெரிஞ்சிச்சு மேட்ச் நம்ம கையில தான். ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு சைடு சரியான அடி முடிச்சா 6-4 அப்படி இப்படின்ட்டு அடிக்க 100 ரன் அடிச்சிட்டாரு. உடனே ரோஹித் சர்மா போல தென் வந்து பாயுது காதினிலே அப்படின்ற மாதிரி ஒரு சைடு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி ஆட்டத்தை பார்த்து 50 அடிச்சோடனே விராட் கோலி ஃபேன்ஸ் எப்பா இன்னும் எங்களுக்கு ஐயோ தொல்லுதே ஜாலியா இருக்கே அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து லாஸ்ட் 2 மேட்சும் வந்து டக்கா, அதனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல போயிட்டாங்க விராட் கோலி ஃபேன்ஸ். இப்போ அதுவும் வந்து 2 பேரும் ஆடணும்னே ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கா போயிட்டானுங்க. கம்பேக்கா வேற லெவலா இருந்தது. உண்மையிலே சோசியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருக்குது. இவங்க 2 பேர்
ரோக்கோ இவங்க 2 பேர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவனுங்க வந்து இருப்பாங்களா இல்லையான்ட்டு. ஆக்சுவலா நேத்து மேட்ச்ல வந்து நிறைய ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க போல. ரோஹித் சர்மா வந்து ஷேவாக்கோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவில் எவ்வளோ ரன் அடிச்சதுல. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து சச்சினோட ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. இப்போ அதனை வந்து நேத்து வந்து வேற லெவலா நடந்திருக்கு நல்லா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களை வந்து வேர்ல்டு கப்ல சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு. உங்களுக்கு என்ன தோணுது, இவங்களை சேர்த்துப்பாங்களா இல்லையான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.